மே 6, 2026 ஞாயிற்றுக்கிழமை கடக ராசிகளுக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி அமையக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, மன நிறைவும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது. உங்களுக்கு விரிவான பலன்களை பற்றி முழுசாக பார்ப்போம். கடகராசிக்காரர்கள், நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். உங்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். சந்திரன் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் தெளிவாக முடிவெடுத்து வெற்றி காண்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சூழல் உருவாகும். குடும்ப உறவு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்தில் சுபமான சூழல் நிலவும். கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியாக நல்ல செய்திகள் வந்து சேரும். அது உங்களுக்கு பெருமை சேர்க்கும். தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். தொழில், வேலை, பணம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பணியிடத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பாராட்டு கிடைக்கும். நேற்று வரைக்கும் ஒரு வேலையை செய்யாதீங்கன்னு உங்கள் மேலதிகாரி சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் கரெக்டாக போய் எதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாராட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையக்கூடுது. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து லாபம் கூடும் நாளாகவும் இருக்குது. புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடிய நாள் கூட இன்றைக்கி இருக்குது. அதுக்கான எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா அந்த எண்ணம் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமையுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். இன்றைக்கி உங்களுடைய பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த பணவரவு உங்களை வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். சேமிப்பு உயரும் நாளாகவும் இன்று இருக்கிறது. சொத்துக்கள் வாங்கும் அல்லது விற்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தருவதாக இன்றைய நாள் உள்ளது. இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலுமேவும் இன்றைக்கி உங்களுடைய உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப தேவை. நீர்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா புத்துணர்ச்சியாக இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட சில உபாதைகள் இருந்திருக்கலாம். தோல், அந்த 2 தோல் ஜஸ்ட் சைடும் கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரியெல்லாம் உணர்ந்திருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும் நாளாக அமையக்கூடியது. உங்களுக்கு உடல் நலம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே பொதுவாக நல்ல உடல் அம்சத்தை தான் பெற்றிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய மனக்கவலையே உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து பாதிப்படைய செய்யக்கூடிய செயலாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கி இன்றைய நாள் ஆரோக்கியமான நாளாக அமையக்கூடுது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அம்மன் அல்லது பார்வதி தேவியை வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லதாக நடக்கும். எல்லா காரியமும் வெற்றி அடையும். இன்றைக்கி நீங்கள் எந்த சாமி பாட்டு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி அந்தாதி அப்படிங்கிறத ஒன்று வாசிக்கலாம். இல்லை நீங்கள் யூடியூப் சேனல் ஏதாச்சும் ஒன்றில் கேட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கான நாள்லேருந்து உங்களுக்கு மன அமைதியை தரும். பொதுவாக அபிராமி அந்தாதி அதை படிங்க. கொஞ்சம் மனசு ரொம்பவே தெளிவாகிடுவீங்க. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அல்லது வெளிர் எல்லோ கலர் இதை போட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடும். ஒரு சிறு யோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில் நீர்நிலைகள், கடற்கரை அல்லது பூங்கா இங்கே சென்று வந்தீங்க அப்படின்னா உங்கள் மன ரீதியான நிம்மதியையும் அடுத்த வாரத்திற்கான புது தெம்பையும் கொடுக்கும் இனிய நாளாக அமையக்கூடும்.